உள்ளக் கமலமடி உத்தமனார் வேண்டுவது. இது ஒரு தனி மனிதனை மட்டுமல்ல, தலைமுறைகளையும் உருவாக்கிய உயரிய கனவு. முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் அவர்களின் ஆன்மீக எண்ணத்தில் பிறந்தது சிவானந்தா பாடசாலை. ஏழை மாணவர்களின் கனவுகளுக்கு ஒளியூட்டி கல்வியின் வழியே எண்ணற்றோரை மேன்மை மிக்க மனிதர்களாக உருவாக்கிய பெருமை இந்த பாடசாலைக்கு உண்டு. கிழக்கு மண்ணை தாண்டி இலங்கையின் பல தமிழ் பிரதேசங்களில் இருந்தும் வந்த மாணவர்களின் கனவுகள் அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் வெற்றியாக இங்கு உருவெடுத்துள்ளன. எய்ம் அட் எக்ஸலன்ஸ், உன்னதத்தை நோக்கிய பயணம். 100 ஆண்டுகளாக இடையறாது தொடரும் இந்த மரபே சிவானந்தாவின் உண்மையான பெருமை. இந்த காணொளியில் அந்த பெருமை மிக்க பயணத்தின் சில உணர்வூட்டும் தருணங்களை நாம் காணலாம். கல்லடி உப்போடையில் இந்து ஆங்கில பாடசாலைகள் அமைப்பதற்கான ஆலோசனை கூட்டம் சுவாமி விபுலானந்தரின் முன்னிலையில் ஊர் மக்களால் நடாத்தப்பட்டது. சிவானந்த வித்தியாலயத்திற்கான அடிக்கல் சுவாமி விபுலானந்தரால் நடப்பட்டு வித்தியாலயத்திற்கான கால்கோல் இடப்பட்டது. எமது பாடசாலை ஆரம்பிப்பதற்கு நிலம் மற்றும் நிதியுதவிகளை வழங்கிய கதிராமத்தம்பி உடையார், வேலப்பிள்ளை, சபாபதி பிள்ளை உடையார் ஆகியோருக்கும் இந்நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுவாமி விபுலானந்தரால் சமய சம்பிரதாயப்படி பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. திருகோணமலை கோணேஸ்வரா இந்து கல்லூரி சிவானந்தா வித்தியாலய மாணவர்களுக்கிடையே பேட்டில் ஆஃப் தி கோல்ட் முதலாக நடைபெற்றது. சிவானந்த வித்தியாலயம் தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்டது. ஐம்பது வருடங்களின் பின்னர் சிவானந்தியின் சஞ்சிகை மீண்டும் வெளியிடப்பட்டது.